ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ட்ரீம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓவில் வந்து வேலை பார்க்குறது மூலயமா நிரந்தரமான ஒரு வருமானத்தை வந்து நம்ம மந்த்லி எடுக்க முடியும். எஸ்பிஓ வந்து ரீஓப்பன் ஆனோடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக என்னையால் வழங்கப்படும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் என்னையால் வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எஸ்பி வந்து ரீஓப்பன் எப்போ ஆகும்னு கேட்டுட்ருக்கீங்களே, அதுக்கான சொல்யூஷன் தான் சார் சொல்லியிருக்காங்க. வாங்க சார் பேசுனது ஆடியோவை நீங்களே கேளுங்க. நிறையா பேர் வந்து நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார போய் நான் வந்து சார் பேசின ஆடியோவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க சார் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ரைட், கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கவர்மெண்ட்டை நம்பி அவங்க சொல்கிறத கேட்டு வெயிட் பண்ண எஸ்பிஓ அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் அந்த வெயிட் பண்ண எஸ்பிஓ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க, லேட் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? லேட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவோம், கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு பதில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் ஆடியோலேயே சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி வாங்கிட்டு தான் விடுவோம் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ அடுத்த கட்டம் வெயிட் பண்ண எஸ்பிஓ டைமிங் முடிஞ்சுது. ஸோ மேக்ஸிமம் 20 வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. நம்ம 20ன்றது இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட டைம் கொடுப்போம். அதுக்கு மேலேயும் அவங்க பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாம் பண்ண போகிறது அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் நாம் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். எதனால் எஸ்பிஓவுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க, எஸ்பிஓவுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்க மாட்டேறீங்க, என்ன பிரச்சனை? ஒரு கம்பெனி மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும், சரியா? கரெக்டாக போயிட்டு இருந்த கம்பெனியே எந்த ஒரு ப்ரீ இன்டிமேஷனுமே இல்லாத வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணது ஆர்பிஐ கவர்மெண்ட் தான் இல்லையா? யாரும் சம்மந்தமே இல்லாத யாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்பிஓட இந்த ஃபுல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுமே இன்றைக்கி நின்னது. பேங்க்லேருந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் போனது எல்லாமே ஆர்பிஐ சைடில் இருந்தது மட்டும்தான், சரியா? இது இப்படி மாற்றுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அதெல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் இன்றைக்கி அப்ரூவல் கொடுக்காம பெண்டிங்லேயே வச்சுருக்க, இன்னமும் அந்த நம்ம சைட் ஓப்பன் ஆகலைன்னா அப்போ இன்னும் பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னங்க காரணம்? என்ன? இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அது கவர்மெண்ட், ஆனால் பேர் பூரா எஸ்பிஓ தான். அவங்க உருட்டுறாங்க, கட்டுறாங்க, ஃபேக்காக சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஆளாளுக்கு அது மொத்தப்படியும் எஸ்பிஓ மேலே வந்தது. அதிகபட்சம் ஒரு 20ஆம் தேதி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க சார். இன்கேஸ் எங்களுக்கு அதுக்குள்ளே சைட் ஓப்பன் ஆகலை, அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் ஒருத்தர் 2 பேரில் இல்லை, பல ஆயிரம் பேர் சேர்ந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் ஆர்பிஐ மட்டும்தான். ஏன், என்ன காரணம், நீங்கள் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, என்னத்தை செக் பண்ணுங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எப்படி அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுத்து நீங்கள் அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணலாம்? அப்படிலாம் பண்ண முடியாது இல்லை. ஏதோ ஒரு விஷயம்னா ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன ஆர்பிஐ தானே? அது ஆர்பிஐனா சும்மா பக்கத்தில் இருக்கிற விஷயமா? எப்படி பிளாக் பண்ணுற ரேஞ்சுக்கு போனாங்க? என்ன எவிடன்ஸ், என்ன இருக்குது, எதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம சைட்டை பிளாக் பண்ணதுன்றது ஒரு ஆக்ஷன் தானே? ரைட், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களா, இல்லை ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்களா, மெயில் ஏதாவது அனுப்புனாங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ ஏதோ ஆப்போசிட்டில் யாரோ ஒரு விஷயம் புஷ் பண்ணி அந்த ஹையர் பொசிஷன் வரைக்கும் கான்டாக்ட் இருக்குது போல். ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யார்? இத்தனை லட்சம் பேர் எஸ்பிஓ நம்பி உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்டோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா அப்போ அகைன்ஸ்டாக நாங்கள் ஃபைல் பண்ணவும் ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியாச்சு. ஜூன் 3rd and 4th மீட்டிங் இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். எங்களால் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க சார். இந்த நோட்டீஸ் போர்டில் அவங்களும் தான் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்பாங்க, கேட்டுக்கிட்டோம், நோ ப்ராப்ளம், சரிங்களா? அவங்ககிட்ட சொன்ன விஷயம் தான் அது. இன்கேஸ் எங்களுக்கு ஜூன் 20ன்றது
3-4 டேஸ் எக்ஸ்ட்ரா கூட நாங்கள் டைம் கொடுக்குறோம். அதுக்கு மேலே போச்சு எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல, வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்னா பல ஆயிரம் பேர் எஸ்பிஓ வெப்சைட்டை ஏன் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒன்றும் தேவையில்லாத கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்டு ஏன் ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஆன்லைன் போராட்டம் தான். நம்ம எங்கேயும் உட்காந்து அது ஒரு ஆன்லைன் போராட்டம் மாதிரி தான். சரியா? அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்குமே பதிவாகக்கூடிய அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொன்றும் தனித்தனி கம்ப்ளைண்ட்டு. ஒரே நாள்லேயே பல ஆயிரக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஏன் பண்ண மாட்டாங்களா? நான் எஸ்பிஓக்கு ரைட் நம்ம கேள்வி தான் கேட்க போகிறோம். காரணம் இருக்குன்னு எஸ்பிஓ சைடில் ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் கொடுங்க, என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ப்ரிப்பரேட்டர்ஷிப்லேருந்து ப்ரைவேட் லிமிடெடுக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம் அவங்க எஸ்பிஓ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இமீடியட்டாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். February 14 முடிஞ்சுது. 15 முடிஞ்சுது அந்த வேலை. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 3-4 மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம்னா எஸ்பிஓ சம்மந்தமாக செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், அந்த ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான். அது இன்றைக்கி 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஓகே பண்ணி எவ்ரிதிங் கிளியர்னு கொடுத்தோம். இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னா அதுக்கு நாம் பொறுப்பே கிடையாது. ஆனால் காரணம் பாருங்கள், எஸ்பிஓன்னு இல்லை. எஸ்பிஓவில் கேள்வி, எஸ்பிஓ கரெக்டான பிஸ்னஸை பண்ணலாம், மக்களை ஏமாத்தாத இருக்கலாம், மக்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கலாம், ரைட் லீகலான பிஸ்னஸை பண்ணலாம். எஸ்பிஓ அதை தானே பண்ண முடியும். கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுக்கறதுக்கெலாம் எஸ்பிஓ காரணம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ண மாட்டிங்களா? இது ஒரு கேள்வி. கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும், நம்ம கேட்டிருக்கோம். ஆர்பிஐலேருந்து என்கொயரி பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட். நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்பிஐலேருந்து இதை பற்றி செக் பண்ணி டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னுருக்காங்க, ரைட். நம்ம மேலே முதல்ல அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணதே தப்பு ஆர்பிஐ சைடில், ரைட். அதுவே முதல் தப்பு. என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன செக் பண்ணாங்க, என்ன என்கொயரி பண்ணாங்க, எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு என்கொயரியுமே இல்லாமல் நம்ம வெப்சைட்டை க்ளோஸ் பண்ண முதல் தப்பு. அதுக்கே கேஸ் போடலாம் எஸ்பிஓ நினச்சா. ஆனால் இன்றைக்கி எஸ்பிஓ அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி எஸ்பிஓ இன்றைக்கி ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இந்த ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி இருக்கு. ப்ராப்பராக இன்றைக்கி அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே முன்னாடி காலத்துலேருந்து எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது மைனஸ் இருக்கா எஸ்பிஓவில் அப்படின்னா கிடையாது. தேடி பார்த்துட்டாங்க. 13 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த என்கொயரி ரிப்போர்ட் 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் போயிருக்கு. செக் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் எவ்ரிதிங் கிளியர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கும் அந்த அப்ரூவல் வரணும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட். எவ்ரிதிங் கிளியர். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் எங்கேயுமே கிடைக்காது. எஸ்பிஓக்கு எப்படி ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, ஒரு கம்பெனிலையும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு தப்பு நடக்கும் அந்த கம்பெனியில். ஏதாவது ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி கம்பெனிங்க இல்லை, பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஏதாவது ஒரு லூப் ஹோல், ஒரு மைனஸ் இருக்கும், ஒரு தப்பு நடக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் லெட்டரெல்லாம் சைன் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க லீகலாக. நாளைக்கு அதுவே ஒரு பிரச்சனையாகுன்றதுனால, ரைட். நீங்கள் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க போச்சு, நீங்கள் எப்படி உங்கள் லெட்டரில் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு, அந்த கம்பெனி கரெக்டுன்னு. ஆனால் நம்ம கம்பெனிக்கு வரும், வாங்காத விடவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் எவ்ரிதிங். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா நாங்கள் திருத்திக்கிறோம் சார், ஏதாவது அப்ளை பண்ணோமா நாங்கள் அப்ளை பண்ணுறோம் சார், எவ்ரிதிங் கிளியர். அப்போ என்ன தப்பு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பல ஆயிரக்கணக்கான பேர், நாங்கள் ஒரு 10,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம் மினிமம். இது மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போகும், சரியா. எங்கள் கையில் இல்லை சார். அது கம்ப்ளைண்ட்டாக பதிவாகிடுச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி வரும். ஏன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் இங்கே இருக்கிற நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க, ஆச்சுன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்.
எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்று இது வந்து லா அண்ட் ஆர்டரில் வராது. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை EOWல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு தான் நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குது எல்லாத்தையும் முடித்து டக்குன்னு அப்ரூவல் வாங்கி கொடுக்கறதுன்றது. நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதுக்கான காரணம் என்ன, எங்களுக்கு விளக்கம் வேணும், நாங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போகிறோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஒரு 1000 கம்ப்ளைண்ட் போனாலும் 1000 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு எங்களை கொண்டு போய், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணுறதுக்கு எங்களை கொண்டு போய் விட்டுறாதீங்க சார். சீக்கிரமாக பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே முடிச்சு எங்கள் சைடில் நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சைன் போட்டு கொடுத்து எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது. ஆனால் இன்னமும் நீங்கள் டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிரச்சனை எங்களுக்கு தான் வருது. ஏன்னா அமௌண்ட் எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க அவங்க. நாங்கள் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், வேலை கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம். நீங்கள் கிடையாது. ஆனால் பிரச்சனை நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன் பேமெண்ட்லாம் போடுறீங்களா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நீ ஈஸியாக ஒரு கேள்வி கேட்டுறீங்க. ரைட், எங்களால் சமாளிக்க முடியல, இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தான் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கவர்மெண்ட்டுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் போகாது. கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடும். ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கோம், கேட்டிருந்தேன். இன்கேஸ் மறுபடியும் இந்த கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம் சார். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு SBO தான் லைஃப்னு கிடையாது, இப்போ எங்களுக்கு SBO தான் லைஃப். அப்புறம் இப்படி இத்தனை வருஷமாக SBOக்காக ஓடி இருக்கோம். அப்படியே விட்டு போயிட முடியுமா என்ன? இன்றைக்கி கவர்மெண்ட் வந்துடுச்சு, வெப்சைட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம சைடில் தப்பு இருக்கணும். தப்பு மிஸ்டேக், தப்புன்றது வேறு, தப்பு அப்படின்றது வேறு, தவறுன்றது வேறு. நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. மிஸ்டேக்ன்றது வேறு, தெரியாமல் பண்ணுறது மிஸ்டேக்ஸ். ரைட், ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம வெப்சைட்டில் சுட்டி காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே சார், நாங்கள் உடனே எடுத்துடுறோம், நோ ப்ராப்ளம். இனிமேல் அந்த வார்த்தைகள்லாம் எங்கேயும் பயன்படுத்த மாட்டோம் சார். தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் ரெடி. ஏன்னா இதுதான் எங்களுக்கு லைஃப். இது முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 2018 ஆரம்பித்த ஓட்டம் இது. இன்றைக்கி வரைக்கும் இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு மாட்டோமா? ஏதோ நமக்கு ஒரு வேலை பொழப்புன்னு வந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி நம்மளாலையும் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ திட்டு, எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ பார்த்தாச்சு. இவ்வளோவும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கவர்மெண்ட் லேட் பண்ணுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம். இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு பொறுப்பு கவர்மெண்ட் மட்டும்தான் ஏற்றுக்கணும், இல்லையா? ரைட், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆகாது, வெயிட் பண்ணுங்கள். 15 to 20 உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், சைட்டு ஓப்பன் ஆகிடும். அப்ரூவல் சைட் ஓப்பன் ஆகிடுச்சா உடனே அப்ரூவல் கொடுத்துருவோம். RBIக்கு நாங்கள் சப்மிட் பண்ணி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும், நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து தனியாக வேறு உங்களுக்கு அப்ரூவல் வரும். அது பொறுமையாக வரும். அது மாதக்கணக்காகும். அதுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், அது பொறுமையாக வரட்டும். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்களே உங்களுக்கு லெட்டர் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம், இனிமேலும் ஃபாலோ பண்ணுவோம். பண்ண மாட்டோம்லாம் சொல்லலை, சரியா? பட் ஒரு லிமிட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். அது செட்டே ஆகலை, இவங்க பேச்சை கேட்டுகிட்டே பின்னாடியே போயிட்டே இருக்குது, செட் ஆகலாமா? அடுத்த ஆப்ஷன் என்னவோ. ஏன்னா நமக்கு லீகல் டீம் இருக்குது, அவங்களுடைய அட்வைஸ் இதுதான். ஓகே சார், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம ஃபர்தராக நம்ம சைட்லேருந்து, கம்பெனி சைட்லேருந்து தனியாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோன்னா இவ்வளோ இத்தனை மாதமாக. ஏன்னா அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சுது. பேசிக் ரெக்யர்மெண்ட் அதுதான். ப்ரிப்பரேட்டர்ஷிப்லேயே ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, அதை ப்ரைவேட் லிமிட் தான் மாற்றுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், பண்ணியாச்சு. ரைட், அது எப்போ February 15 முடிச்சிட்டோம் அந்த விஷயத்தை. ரைட், அதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் கையில் இருக்கிற விஷயம் இல்லை. பட் பெரிய ப்ராசஸ் தான், இவ்வளோ நாள் போகிற அளவுக்கு பெரிய ப்ராசஸ் தான். பட் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும் டிலே ஆகிட்டுருக்கு.
டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம். அவ்வளோ 500 பக்கங்கிட்ட நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இப்போ பிஸ்னஸ் மாடியூல்லேருந்து A to Z எல்லாம் போயிருக்குன்னா அவ்வளோத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓகே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அதை சப்மிட் பண்ணி 1 மாதம் கிட்ட ஆகுது. லேட் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? உட்காந்து பக்கமாக ப்ரைவேட் மெசேஜை படிக்க முடியல, குரூப்பில் வரதை படிக்க முடியல, போர் அடிக்குது. எங்களுக்கும் போர் அடிக்குது, அவங்களுக்கும் போர் அடிக்குது, எல்லாருக்குமே போர் அடிக்குது சார். வெயிட் பண்ணி போர் அடிக்குது. ரைட், நாங்கள் வேறு எந்த ஒரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்பி லட்சக்கணக்கான பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா ஒரு பாதிப்பு புதுசாக இருக்குது. எஸ்பிஓவில் மட்டும்தான் புதுசாக இருக்குது. கம்பெனி சம்பளம் போடாத விட்டுரும், கம்பெனி வேலை கொடுக்காத விட்டுரும், கம்பெனி ரீஃபண்ட் கொடுக்காத விட்டுரும், கம்பெனி ஏமாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போய் தான் பதிவாகிருக்கும். கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி சைடில் எல்லாமே கரெக்டாக இருந்தும் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா இது எஸ்பிஓவில் மட்டும்தான் நடக்கும். புதுசாக இருக்குது, நமக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்கும், புதுசாக நடக்கும். ரைட், எது எப்படி நடந்தாலும் கவர்மெண்ட் அதே கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் லெட்டரை வாங்கி சைனை போட்டு வாங்கி பத்திரமா பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி ரைட்டு லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் எஸ்பிஓ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பிஸ்னஸ். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ரைட்டு, அதையும் சேர்த்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சாதாரணமான விஷயம் இல்லை. அதெல்லாம் ஓகே பண்ணி தான் அவங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, செக் பண்ணிட்டோம். ஸோ இவங்க மேலே ஆர்பிஐ சைட்லேருந்து ஒரு சில சட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின் கீழ் இவங்க மேலே குற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓகே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம். எந்த சட்டமும் அவங்களுக்கு வராது, எந்த குற்றமும் கிடையாது. அவங்க மேலே பர்ஃபெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறதுக்கு பேர் பிஸ்னஸ் அப்படின்னு. இங்கே நிறைய அப்ரூவல் வாங்கியாச்சு, நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கியாச்சு. சரியா, அந்த அப்ரூவல் லெட்டர்லாம் அங்கே போகும். அப்ரூவல் லெட்டர் இல்லது. ஸோ ஒப்பீனியன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஒப்பீனியன் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அந்தந்த டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரி சைன் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் வச்சு ஆர்பிஐக்கு அனுப்பணும். நமக்கு ஒரு லெட்ரு